மாநகரம் படம் மூலமா தமிழ் சினிமாவுல அறிமுகமாகி ஒவ்வொரு படத்துக்கும் தன்னை மெருகேத்திட்டே வராரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அவரோட டைரக்ஷன்ல அடுத்து வெளியான கைதி திரைப்படமும் சிம்பிளான ஸ்டோரி லைன் அப்படின்னாலும் அது விறுவிறுப்பான முறையில கொண்டு போய் மறுபடியும் ஒரு அழுத்தமான வெற்றியை பதிவு செஞ்சு இருந்தாரு நம்ம லோகேஷ். கைதி படத்தோட பிளாக் பஸ்டர் வெற்றி தான் அவருக்கு மாஸ்டர் படத்தோட வாய்ப்பு கதவை திறந்து விட்டுச்சுன்னு சொல்லலாம். இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த படமும் விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம பலதரப்பட்ட ஆடியன்ஸையும் கவர்ந்து இழுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, மாஸ்டர் படத்துல வர விஜயோட கெட்டப் அண்ட் அவரோட ஸ்டைல், அனிருத்தோட இசை அப்படின்னு ஹிட் ஃபேக்டர்ஸ அடுக்கிக்கிட்டே போலாம். மாஸ்டர் கொடுத்த அதிரி புதிரி வெற்றி தான் லோகேஷ் கனகராஜ ஒரு கன்சிஸ்டன்ட் ஹிட் தர தரமான இயக்குனர் அப்படிங்கிற அடையாளத்தை அவருக்கு கொடுத்துச்சு. ஒவ்வொரு படத்துலயும் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை வச்சு ரசிகர்களை யோசிக்க வைப்பாரு நம்ம லோக்கி. மாஸ்டருக்கு அப்புறம் யாரோட படம் பண்ண போறாரு, கைதி 2வா அப்படின்னு ரசிகர்கள் கேட்டு வந்த நிலையில தன்னோட குருவான கமலோட படம் பண்ண போற தகவல் பரவி படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எகிற வச்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, விக்ரம் படத்தோட முன்னோட்ட வீடியோ வெளியான நாள்ல இருந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு ரசிகர்கள் கேட்டுட்டே இருந்தாங்க. விக்ரம் படம் போன வருஷம் வெளியாகி இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்சு உலக நாயகனுக்கு மீண்டும் ஒரு அசுரத்தனமான கமர்ஷியல் ஹிட் வாங்கி கொடுத்தது. தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம எல்லா இண்டஸ்ட்ரி ஆடியன்ஸையும் லோக்கிய கொண்டாட வச்சுச்சு. இதுல லோகேஷ் கனகராஜ் கொடுத்த சர்ப்ரைஸ் யாரா இந்த மனுஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு யோசிக்க வச்சது. சூர்யா கிளைமேக்ஸ்ல வந்து கலக்கன கலக்கு அப்படி இருந்துச்சு. லோகேஷோட டெடிகேஷனை பார்த்துட்டு நம்ம தளபதி விஜய் தந்த படம் தான் லியோ. முற்றிலும் சர்ப்ரைஸ் தர இயக்குனர் கம் நடிகர்களை இறக்கி இப்போ காஷ்மீர் ஷூட்டிங்கை முடிச்சிருக்காரு நம்ம லோக்கி. மிஷ்கின், மன்சூர் அலிகான், ஜிவிஎம், அர்ஜுன், த்ரிஷா அப்படின்னு காம்போவே வேற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும். இதுவே நம்மள யோசிக்க வச்சிருக்கு. இப்போ இன்னொரு தகவல் ஒண்ணு கசிஞ்சிருக்கு. அது என்னன்னா, நம்ம தனுஷ் ஒரு சரியான ரோல் பண்றாரு அப்படிங்கிற தகவல் தான். சூன் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும்னு நம்ம வெயிட் பண்ணலாம்.